வணக்கம். உலக செட்டியார் பேரவை மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, இனிமே உலக செட்டியார் பேரவையில உறுப்பினரா சேர்க்கிறதா இல்ல. சரிங்களா? உலக செட்டியார்கள் பேரவை மக்களுக்கு, செட்டியார் சமுதாய மக்களுக்கு செய்யிற நல்லத பார்த்து அவங்களா சேர்ற விருப்பப்பட்டா சேரட்டும். இல்லையா, இருக்கிறவங்கள நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு முடிவ எடுத்திருக்கோம். இந்த முடிவ எடுத்து வெகு காலம் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் அந்த இதுக்கு நான் சரின்னு ஒண்ணும் ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா, செட்டியார் சமுதாய மக்கள ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இதில தான் நான் உள்ளயே வந்தேன். அப்படின்றனால நான் அத ஏத்துக்கல. நான் இருக்கட்டும், அது நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அப்படி இல்ல அப்படின்றத சூழ்நிலைகள் இருக்கு. அப்படிதான் போயிட்டுருக்கு. செட்டியார் சமுதாய உறவுகளுக்கு நாங்க உலக செட்டியார்கள் பேரவை சார்பாக ஒரு விஷயத்த தெரிவிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, நாங்க ஒரு ட்ரஸ்ட் கிடையாது. சரிங்களா? நாங்க ஒரு சங்கம் அப்படின்னு தான் நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். இதில எப்படின்னா, நாங்க யாராவது ஒருத்தர் பேரவையில இருக்க நிர்வாகிகள் யாராவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா, செயற்குழு உறுப்பினர்கள் அவங்கள கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அது உலக செட்டியார் பேரவை மாநில தலைவரா நானா இருக்கட்டும் சரி, செயலாளரா இருக்கட்டும் சரி, பொருளாளரா இருக்கட்டும் சரி, மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு இத நாங்க தான் மொத அறிமுகப்படுத்துறோம். செட்டியார் சமுதாய மக்கள்கிட்ட இப்படி தான் இருக்கணும். சங்கம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத செட்டியார் சமுதாய மக்களுக்கு நான் இந்த விஷயத்துல இந்த ஒரு இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டு செட்டியார் சமுதாயத்துக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் நல்லது செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல. பல வருடங்களா சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு வர்றாங்க. அதுக்கு உண்டான மரியாதை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உள்ளூர் சங்கங்கள வச்சு தான் மக்கள் நம்பி பேரவை அப்படின்ற ஒரு அமைப்புல சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சில பல நிதிகளையும் வசூலிச்சிருக்காங்க. வருட சந்தாவெல்லாம் வாங்குறாங்க பேரவைகள்ல. அந்த வருட சந்தாக்கள்லாம் வாங்கி செட்டியார் சமுதாய மக்களுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டா யாரும் சரியா பதில் சொல்றது இல்ல. சரிங்களா? உலக செட்டியார்கள் பேரவை ஏன் நாங்க ட்ரஸ்ட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா, ட்ரஸ்ட்டா நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி அப்படின்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க ட்ரஸ்ட்டா பதிவு பண்ணாம நாங்க சொசைட்டியா பதிவு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, 3 வருடங்களுக்கு ஒரு தடவ எலெக்ஷன் வைக்கணும். இல்லன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவ எலெக்ஷன் வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ட்ரஸ்ட்ல வராது. சரிங்களா? ஆனா சொசைட்டில கண்டிப்பா அத பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அதனால தலைமை சரியில்ல அப்படின்னா, அத ஓட்டு போட்டு மாத்துற உரிமை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம அத சொசைட்டியாவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். செட்டியார் சமுதாய உறவுகள் கர்ணன் செட்டியார பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நான் உலக செட்டியார் பேரவை மாநில தலைவரா இருக்கும்போது, நாங்க பல கஷ்டங்களையும், துன்பத்தையும் தான் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? நான் அ அரசியல் கட்சிகளுடையோ, இந்த மாரி இவங்க கூடயும் நான் இணஞ்சு போகல. ஏன்னா நான் அப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், நம்ம செட்டியார் சமுதாய மக்கள பாதுகாக்கிறதுக்கு வேற வழி இல்ல அப்படின்னா, நான் சொந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே நான் தயாரா தான் இருக்கேன். சரிங்களா? அந்த பட்சத்தில நான் எதுக்காக பல கட்சிகள் கூடலாம் போய் நான் சகவாசம் வச்சுக்கணும். சரிங்களா? செட்டியார் சமுதாயத்த ஒன்றிணைக்கிறேன்னு சொல்லி பல பேர் பல கட்சிகளோட ஒன்றிணைஞ்சு, அந்த கட்சி கொள்கையிலே அடிப்படை கொள்கையா ஏதாவது பேரவையில் அடிப்படை கொள்கையா வச்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? நானே கேள்வி கேட்டிருக்கேன் பல வருடங்களுக்கு முன்னாடி. கட்சிகள்ட்ட போயி பேரவை அடமானம் வச்சு பணம் பார்த்தவங்களையும் பார்த்துருக்கேன். சரிங்களா? இந்த வரிசையில அவங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு என்னைய எதுக்கு ப்ளேம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த கட்சிகளுடைய மாநில நிர்வாகிகளையும் தெரியாது, தலைவரையும் தெரியாது, தொண்டனையும் தெரியாது, யாரையுமே தெரியாது.
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செட்டியார் சமுதாயம், செட்டியார் சமுதாய தலைவர்கள், செட்டியார் சமுதாய உட்பிரிவுகள், அதில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்கள மட்டும் தான் தெரியும். செட்டியார் சமுதாய உறவுகள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உலகச் செட்டியார்கள் பேரவையினுடைய மாநில நிர்வாகிகள் யாருமே செட்டியார் சமுதாயத்தை வச்சு தான் சம்பாரித்து செட்டில் ஆகணும் லைஃப்பில், வேற இதை விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்ற எந்த ஒரு சுச்சுவேஷனும் அவங்க லைஃப்லேயே கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி தொழில் பண்ணவங்க தான். பேருக்கு தெரியாத உண்மை என்னென்னா, செட்டியார் சமுதாயத்தை வச்சு பல கம்பெனியை உருவாக்குறவங்களெல்லாம் செட்டியார் சமுதாயத்தில் தலைவர்னு தூக்கி வச்சு கொண்டாடின குரூப்லாம் இருக்காங்க. சரிங்களா? காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்க யாரும் செட்டியாரான்னு கேட்டால் செட்டியார்லாம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு குலத்தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. வரலாறுல எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்த்தா, நாயுடு நாயக்கர்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவங்கள நம்பி நிறைய பேர் ஏமாந்தவங்க இருக்காங்க. செட்டியார் சமுதாயத்தில் ஏதாவது நம்மளால் எதுவும் நல்லது பண்ண முடியாதா? செட்டியார் சமுதாயத்துக்கு நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நான் நினச்சி நிறைய பேர் அவங்க கூட போய் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியாமல், செட்டியார் சமுதாயத்துக்கு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையவே வெறுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நானும் அந்த நிலையில இருந்தவன் தான். என்னடா செட்டியார் சமுதாயத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். செட்டியார் சமுதாயத்துக்கு நம்ம எல்லா விஷயமும் பண்ணி தரணும். செட்டியார் சமுதாய மக்களை வந்து பாதுகாக்கணும். அவங்கள வழிநடத்தி செல்லணும். இளைஞர்களை வந்து தொழிலதிபர்களாக ஆக்கி வந்து பார்க்கணும். அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆரம்ப காலத்துலேருந்தே என்னுடைய கனவுகளாகவே இருந்தது. சரிங்களா? பல வருஷமாக வந்து அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்காக தான் நம்ம வந்து சிபிசிஏ, என்பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அகாடமி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை பற்றி நான் மாநில பொதுச் செயலாளர்கிட்ட பேசி தான் வச்சுருக்கேன். நம்ம அதை கண்டிப்பாக வந்துட்டு செயல்படுத்துகிற ஒரு நாள் வரும். எல்லோரும் நம்புங்க. சரிங்களா? உலக செட்டியார்கள் பேரவை வந்து செட்டியார் சமுதாய மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வர நினச்சோமோ, அதை 2025 இருந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது, ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும்.